சகல வல்லமைகளையும், சர்ப்பங்களையும் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. சர்ப்பங்களையும் அதனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரம். The best gift from Jesus to his disciples என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, சர்ப்பங்களையும் அதனுடைய வல்லமைகளையும் மேற்கொள்ளத்தக்கதான அதிகாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் சர்ப்பத்தை குறிப்பிட்டு வேதம் சொல்ல வேண்டியதா இருக்குது என்று சொன்னால், இந்த உலகத்துல ஜனங்களை ஆட்சி செய்கிற, ஆளுகை செய்கிற ஒரு பெரிய வல்லமை என்னன்னு சொன்னா சர்ப்பத்தின் வல்லமை. சர்ப்பத்தின் வல்லமை மனிதனை காட்டிலும் மிகவும் தேறினதாய் இருக்கிறது. சர்ப்பம் மனிதனுடைய தோற்றத்திற்கு சமமாய் ஜீவகாலம் உடையவன். ஏதேன் தோட்டத்தில் தனது அறிமுகத்தை உடையவன். தேவனுடைய சிருஷ்டிப்பு எப்படி இந்த உலகத்தில் ஆதி முதலாய் இருக்கிறதோ அதே போல சர்ப்பமும் தன்னுடைய வாழ்வாதாரத்தை கொண்டவனாய் இருக்கிறான். உங்களை விட அவன் அனுபவத்தில் தேறினவன், உங்களை விட நாவின் அதிகாரத்தில் தேறினவன், உங்களை விட ஞானத்தில் தேறினவன், உங்களை விட இந்த உலகத்தில் அநேக வருஷங்களாய் ஆயுசு நாட்களை உடையவனாய் இருக்கிறான். ஆனாலும் சத்துருவையும் சர்ப்பத்தையும் அதனுடைய வல்லமையும் ஜெயிக்கத்தக்கதான அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு மனிதனும் தன்னுடைய ஞானத்தினால் சர்ப்பத்தை ஜெயிக்க முடியாது. சர்ப்பத்தினுடைய தந்திரத்தையும் அவனுடைய ஸ்தோத்திர நூதனமான வழிகளையும் நூதனமான வஞ்சகமான காரியங்களையும் ஒரு ஞானியும் இந்த உலகத்திலே ஜெயிக்க முடியாது. அவன் ஆதி முதலாயிருக்கிறான். அவனுக்கு பரலோகத்தில் இருந்து அறிமுகம் உண்டு. அப்படிப்பட்ட வல்லமை உடைய சத்ருவை அல்லது சர்ப்பத்தினுடைய வல்லமையை ஜெயிக்கத்தக்கதான அதிகாரத்தை பேதையாயிருக்கிற விசுவாசம் என்கிற ஒரே ஒரு ஆயுதத்தை கொண்டிருக்கிற ஒரு சாதாரண விசுவாசியை கொண்டு ஜெயிக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் அதிகாரம் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சர்ப்பத்தை பார்க்கும் பொழுது எதற்கு பயம் என்று சொன்னால், அதுல இருக்கிற பல், விஷமுள்ள பற்களுக்கு தான் பயமே அன்றி அதனுடைய ஃப்ளஷ்க்கோ அல்லது அதனுடைய தோற்றத்திற்கோ அல்லது அதனுடைய மற்ற குணாதிசயங்களுக்கோ யாருக்கு பயம் இல்லை. சர்ப்பம் என்றால் அநேகருக்கு பயம் வருவதற்கு காரணம் என்னன்னா, அதுக்கு என்ன இருக்குது? விஷமுள்ள பற்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. பல்லு இல்லை அப்படின்னா, பற்கள் புடுங்கப்பட்டது என்று சொன்னா அதற்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லை, எந்த ஒரு தகுதியும் இல்லை. இந்த பூமியில வாழ்றதற்கு எந்த ஒரு அருகதையும் இல்லாத ஒரு ஒரு ஸ்தோத்திரம் ஒரு சிருஷ்டிப்பாய் மாறி வருகிறது. சர்ப்பம் எப்பொழுது தனக்கு ஒரு பெருமையை கொண்டிருக்குமே என்று சொன்னால், அதற்கு விஷமுள்ள பற்கள் இருக்கிற வரைக்கும் தான். அந்த பற்கள் புடுங்கப்படுமே ஆனால் அதற்கு எந்த ஒரு அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. ஆகையால் தனக்கு இருக்கிறதான அந்த விஷமுள்ள பற்களை கொண்டு இந்த உலகத்திலே அநேக ஆத்துமாக்களை பயமுறுத்தி வஞ்சித்து தமது வழிக்கு அவர்களை வளைத்து போட்டு கொண்டிருக்கிறான். அப்படி வஞ்சித்து உலகத்தில் அநேக ஆத்துமாக்களை தன் பக்கமாய் ஈர்க்கிற அந்த சர்ப்பத்தின் விஷமுள்ள பற்களை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் முற்றிலுமாய் அழித்து போட்டு தலையை நசுக்கி மிகுந்த ஜெய வீரராய் இந்த நாளிலே நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார்.
ஆகையால் சர்ப்பத்திற்கு அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு சர்ப்பத்தின் விஷம் அது ஒன்றுமில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் சர்ப்பத்தினுடைய பற்களை ஜெயிக்க, அதில் இருக்கிறதான விஷயத்தை ஜெயிக்க, அது ஜனத்தின் மீது கொண்டிருக்கிறதான ஆளுகையை ஜெயிக்க தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் சர்ப்பத்தின் கிரியைகள் பூலோகத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறது, வேலைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறது, குடும்பத்திலே நடப்பித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு சர்ப்பத்தின் கிரியைகள் அது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், சர்ப்பத்தின் நாவு, சர்ப்பத்தில் உள்ளதான அந்த விஷமுள்ள பற்களுக்கு சமமான நாவின் வார்த்தைகள் ஒரு மனிதனை முழுவதுமாக அழித்துவிடக்கூடதான சாப வார்த்தைகள். பெற்றோர்கள் கூட சிலர் தன் பிள்ளைகளை சபிக்கிற இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளை சபித்திருக்கிறார்கள், முற்பிதாக்கள் சபித்திருக்கிறார்கள். உன் சந்ததி விளங்குவதே கிடையாது, உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படாது. மனிதனுடைய இருதயத்தினுடைய மிகவும் வஞ்சனை உள்ள கொடிய விஷமுள்ள இருதயத்தினுடைய எண்ணங்கள் வார்த்தையாக மாதிரி அவர்களுடைய நாவை சர்ப்பத்தின் பற்களின் விஷத்துக்கு ஒப்பாக இந்த பூமியிலே பயன்படுத்துகிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனிதனுடைய வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. ஒரு பரிசுத்தவான் தேவனுடைய ஆவியை பெற்றவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை உண்டோ, அதே போல சர்ப்பத்தினால் ஆளுகை செய்யப்படுகிறவர்களுடைய நாவிலும் அதிகாரம் உண்டு. ஒரு ஆமென் சொல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையால் சர்ப்பத்தின் நாவு குடும்பத்தில் இருக்குது, உறவினர்கள் மத்தியில் இருக்கிறது, வேலை செய்கிற ஸ்தலத்தில் இருக்குது, நம்முடைய பிரயாணங்கள் இருக்கிறது, ஏன் இன்னும் நமக்குள்ளே இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் நமக்குள்ள ஒரு எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ், நமக்குள்ளே சத்துருனுடைய வார்த்தைகள், விசுவாச வார்த்தை. இங்க பலிபீடத்திலிருந்து பேசப்படும் பொழுது சத்துரு தன்னுடைய வார்த்தைகளை ஜனத்தின் மத்தியில் போட்டுக்கொண்டே இருப்பான். எண்ணங்கள் மூலமாக, சிந்தனையின் மூலமாக, அவங்களுடைய இருதயத்தின் தோற்றங்கள் மூலமாக அவன் போட்டுக்கொண்டே இருப்பான். ஆகையால் சர்ப்பத்தினுடைய நாவின் அதிகாரத்தை ஜெயிக்கும்படிக்கு கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பலப்படுத்துவாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உனக்கு விரோதமாக ஏறெடுக்கப்பட்ட எந்த சர்ப்பத்தின் நாவின் அதிகாரம் செயல்படாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால பெற்ற வல்லமை பூரணமாய் இந்த நாளிலே நமது வாழ்க்கையிலே வெளிப்படுவதாக. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The poisonous teeth, மனிதனுடைய வார்த்தை, மனுஷனுடைய வார்த்தையிலிருந்து வாயிலிருந்து வருகிறதான சாப வார்த்தைகள். ஸ்தோத்திரம். சாப வார்த்தைகள் நம்ம ஆவில பலப்பட்டிருக்காவிட்டால், தேவனுடைய வல்லமையில நாம் முழுவதும் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் கவர் பண்ணாமல் விட்டால், உன்னதமானவருடைய மறைவிலே நாம் மறைக்கப்படாவிட்டால், சர்ப்பத்தினுடைய நாவின் வல்லமை நமக்குள்ளே அதை கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதாகமம் சர்ப்பத்தினுடைய பற்களுக்கும் மனிதனுடைய நாவுக்கும் அநேக வசனங்கள் மூலமாக ஒப்பிட்டு பேசுகிறது நாம் பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். ஆதியிலே சர்ப்பத்தை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அது ஒரு சபிக்கப்பட்ட ஜந்து. The serpent was not appreciated by God. அவனுடைய கிரியைகளோ, அவனுடைய தோற்றங்களோ, அவனுடைய சிந்தனைகளோ தேவனால் அங்கீகரிக்கப்படாதவை. தேவனால் சபிக்கப்பட்ட ஒரு ஜந்து, ஒரு சிருஷ்டி தான், ஒரு ஸ்தோத்திரம், ஒரு சிருஷ்டிப்பு தான் சர்ப்பம். சர்ப்பம் என்றாலே சாபம். சர்ப்பம் சாபத்திற்கு ஒப்பிட்டு பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இன்றைக்கும் மனிதன்
அந்த சாபமான சர்ப்பத்தினுடைய நாவை உடையவனாய் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். சிலர் சொல்லுவாங்க, அவன் வாயில மட்டும் விழுந்துராத அப்படின்னா அவனுக்கு தெரியும் அவனுக்குள்ள என்ன இருக்கிறது, சர்ப்பத்தின் நாவு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. குடும்பத்துல இருக்கிறாங்க, சிலர் பேசுவதில்லை, ஆனால் அவர்கள் இருதயம் முழுவதும் சர்ப்பத்தின் வாய்ஸ், the voice of serpent. அவங்க இருதயத்தில் என்ன இருக்கிறது, சர்ப்பத்தினுடைய சத்தம். பிரைஸ் தி லார்ட். அதனால அடிக்கடி நான் விசுவாச பிள்ளைகளுக்கு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, சும்மா அனாவசியமா காரணம் இல்லாம உங்க சொந்த பந்தங்களை கூட உங்க வீட்டுக்குள்ள என்ன செய்யாதீங்க, அனுமதியாதீங்க. குறிப்பாக ரட்சிக்கப்படாதவர்கள், குறிப்பாக ஸ்தோத்திரம் உங்களுடைய ஆவிக்கு இசைந்து போகாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் உங்க குடும்பத்துல அனாவசியமாக தேவையன்றி தேவையில்லாமல் எந்த ஒரு உறவினர்களும் என்ன செய்யாதீங்க, அனுமதிக்காமல் இருப்பது நமக்கு, நம்முடைய ஆவிக்கு, நம்முடைய பாதுகாப்புக்கு, நம்முடைய அரணாகிய தேவனுடைய உன்னதமான மறைவிடத்திற்கு நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொந்தம் என்னதான் இருந்தாலும் ரத்த சொந்தம் சொல்லுவாங்க. ரத்த சொந்தம் தான் பெரிய பாய்சன். ஸ்தோத்திரம். ஒரு பரதேசியை நீங்க நம்பிடலாம், ஆனா ரத்த சொந்தத்தை நம்ப முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல ஒரே படுக்கையில் இருக்கிற மனைவியோடும் கணவனோடும் சர்ப்பத்தின் ஆவின் மூலமாய் குடும்பத்தை கெடுக்கும்படிக்கு இந்த நாட்களிலே அவன் உலாவி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 10வது அதிகாரம் 7வது வசனம், சங்கீதம் 10:7 வாசிக்கும் பொழுது வாசிங்க சத்தமாக. அவனுடைய வாய் சபிப்பினாலும் நிறைந்திருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. மனுஷனுடைய நாவு எப்படி இருக்கிறது, சபிப்பினால், சாபத்தினால் மனிதனுடைய நாவு நிறைந்திருக்கிறது. ஒரு சர்ப்பத்தினுடைய வாயில இருக்கிற அந்த பல் ஒரு மனிதனை எப்படி முற்றிலுமாக ஜீவனை பறிக்கிறதோ, ஜீவனை கொள்ளையாடுகிறதோ, அதே போல மனுஷனுடைய நாவு அநேகருடைய வாழ்க்கையை ஜீவனை பறிக்கிறதா இருக்கிறது. ஒரு அம்மா என்று சொல்றாங்க, இந்த கேள்வியை கேட்ட உடனே இருதயமே தொங்கிருச்சு, அந்து விழுந்துருச்சு. வார்த்தைகள் மனிதனுடைய இருதயத்தை மிகவும் கொள்ளையடிக்கிறதாக, திருடுகிறதாக, கொலை செய்கிறதாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அநேகருடைய மனுஷனுடைய நாவின் வார்த்தைகள் கொலைபாதகத்துக்கு சம்மதமாய் இருக்கிறது. கொலைபாதகனாய் இருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆகையால் மனுஷனுடைய வாயில சாபம் உண்டு. ஏனென்றால் சர்ப்பத்தின் வல்லமையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான், நிரப்பப்பட்டிருக்கிறான். ஆகையால் ஒரு மனிதனுடைய சாபத்திற்கும் நம்முடைய ஜீவியம் விலக்கி பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அநியாயமாய் ஒருவருக்கு வரவேண்டிய நன்மையை குறுக்கு வழியில நாம் எப்படியாகிலும் பெறுவோமையானால் நாம் மனிதனுடைய சாபத்திற்கு தள்ளப்படுவோம். பூர்வ எல்லைக்குறியை மாட்டாதே அப்படின்னு லேவியராம் புஸ்தகத்துல இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்தாரு. ஏனென்றால் மனுஷனுடைய சாபம் உன்னை தொடாதபடி பூர்வ எல்லைக்குறியை நீ மாத்தாதே. பி கேர்ஃபுல். நம்முடைய கிரியைகளினாலேயோ அல்லது மனுஷர் நமக்கு விரோதமாக இடுகிற சாப வார்த்தைகளினாலேயோ நம்முடைய ஜீவியம் பாதிக்கப்படாதபடிக்கு நாம் கவனமாய் இருக்க வேண்டியது தேவ சித்தமாய் இருக்கிறது. சங்கீதம் 143 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 143 வாசிக்கும் பொழுது வாசிங்க. சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். போதும். The words of men are sharpened as sharpened like a serpent. They make their
tongues as sharp as a serpent. சில நேரங்கள்ல பாய்சன் நமக்குள்ள போனதே தெரியாது. விவசாயம் பார்க்குறவங்க நிறைய பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும் பாம்பு கடி. ஆனா அது உள்ள இருந்து வேலை செய்கிற அந்த ரியாக்ஷனை பார்த்து தான் நம்ம உறுதி செய்ய முடியும், இது எறும்பு இல்லை, வேற எதுவும் இல்லை, இது சர்ப்பத்தினுடைய பல். சில சர்ப்பம் இருக்குது, சில சர்ப்பம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னா, உடனே தன்னுடைய விஷத்தை வேலை செய்யாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மனிதனை அது கொல்லும். பத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பத்தியம் இருக்கவங்ககிட்ட கேட்டீங்கன்னா, பாம்பு கடிச்சவங்க ஒரு நைட்டு தூங்கக்கூடாது, இரவெல்லாம் முழிச்சிருக்கணும். பத்தியத்துக்கு மருந்து கொடுத்துட்டு எதுவுமே சாப்பிடக்கூடாது, இரவு முழுது முழிச்சே இருக்கணும், நைட்டு தூங்கக்கூடாது அப்படின்னு பத்தியத்துல ஒரு வரமுறை உண்டு. ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னு சொன்னா, தூக்கத்திலேயே இந்த சர்ப்பத்தின் பல் விஷம் ஒரு மனிதனை, அவனுடைய ஜீவனை எடுத்துவிடும். அல்லேலூயா. உட்கார்ந்து இருக்கிறவங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட நாவினுடைய மனிதர்களிடத்திலிருந்த வார்த்தையின் மூலமாய் உங்க வாழ்க்கையில சாபத்தீடான காரியங்கள் இருக்குமே ஆனால், சர்ப்பத்தின் நாவுடைய மனிதர்கள் மூலமத்தமாய் உங்க வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதத்திற்கும் தடையாய் இருக்குமையானால், இயேசுங்கிற வல்லமையில நாமத்தில கர்த்தர் இந்த நாட்களில் இந்த வல்லமையை முறித்து போட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையிலே சர்ப்பத்தின் தலையை நசுக்கின கர்த்தர் அவனுடைய பற்களின் விஷத்தையும் அவர் அதிகாரத்தையும் அவர் அழித்து போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். their evil desires, சில நேரங்கள்ல ஜனங்களுடைய துர் ஆசைகள், நாம் விழுவது அவங்களுடைய ஆசை, நாம் வெட்கப்பட்டு போவது ஒரு ஆசை. கூடயே இருப்பாங்க, உடன் பிறந்தவர்களா இருப்பாங்க, பெற்றோர்களா இருப்பாங்க, ஒரு சில நேரங்களில் சபை விசுவாசியாளர் கூட இருப்பாங்க. யதார்த்தமாய் நான் பேசுகிறேன். ஆகையால் அநேக நேரங்கள்ல தேவன் நமக்கு செய்த நன்மைகளை பப்ளிசிட்டி பண்ணாம இருக்கிறது நமக்கு நல்லது. பிரைஸ் தி லார்ட். உண்மையாக உங்களை நேசிக்கிற ஒரு ஆவிக்குரிய சகோதரியோ சகோதரன் இருப்பாங்கன்னு சொன்னா அவங்ககிட்ட நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். அல்லாமல் இந்த உலகத்துல தேவ நன்மைகளை கூட நாம் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு கொடிய நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. evil desires, அவங்க இருதயத்துல வார்த்தையில வாழ்த்துவாங்க, இருதயத்துல அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் சர்ப்பத்தின் விஷத்தை போல பற்களை உடையவர்களாய் இருப்பார்கள். இருதயத்தை யார் ஆராய்ந்து பார்க்க முடியும்? ஒருவனால் ஆராய்ந்து பார்க்க முடியாது. if the eyes of man can harm you, மனிதனுடைய கண்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சேதப்படுத்த வல்லமை உடையதா இருக்குமே ஆனால், அவனுடைய வார்த்தையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுவதுமாய் அழிக்க வல்லமை உடையதா இருக்கிறது. என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும், எவ்வளவுதான் மனுஷனுடைய அறிவு பெருத்தாலும், இந்தியாவில் வீடு கட்டும் போது முன்னாடி திரைய போட்டு தான் வீடு கட்டணும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? சேஃப்டிக்கு போடுறாங்க, அது ஒரு பக்கம். ஆனா ஒரு ஐதீகம் இருக்கு, கட்டும் போது அவன் கண்ணில் பற்றவே கூடாது. கிரகப்பிரசவத்துக்கு ஒரு பெரிய ஒரு பூசணியை வாங்கி வச்சு அதுல பல்ல வரைஞ்சி நாக்க தொங்க போட்டு வச்சாதான் நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற விசுவாச மார்க்கத்தை அந்த உலகத்தை நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். மனுஷனுடைய கண்களுக்கு தீங்குன்னு சொல்லி உலகம் அறிஞ்சிருக்கு.
ஸ்தோத்திரம். கண்ணிற்கு மனுஷனுடைய கண் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அழிக்க வல்லமை இருக்குமே, ஆனால் அவனுடைய நாவின் வார்த்தைக்கு இன்னும் அதிகமாய் வல்லமை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால யாரும் அவங்களுடைய வாவின் வார்த்தையினாலே உங்களை சபித்திருப்பார்கள் என்று சொன்னால், அதன் மூலமாய் ஒரு ஆசீர்வாதத்துக்கு நன்மைக்கு தடையாய் இருக்குமே என்று சொன்னால், இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் மனிதனுடைய வார்த்தையில சாபத்துல வல்லமை இருக்குது அப்படின்னு சொன்னா, மனிதன் ஒருவனை சபிக்கும் பொழுது அவன் இந்த உலகத்தில் இருக்கிறதான அதிபதியாய் இருக்கிறதான விக்கிரகத்தின் ஆவியோடும் உலகத்தில் இருக்கிற அசுத்த ஆவியினுடைய சம்மதத்தோடும் தான் அவன் சபிக்கிறான். கர்த்தருடைய ஆவி ஒரு மனிதனுக்குள் இல்லைன்னா நிச்சயமா அவனுக்குள்ள எந்த ஆவிதான் இருக்கணும்? அசுத்த ஆவிதான் இருந்துதான் ஆகணும். கர்த்தர் மனிதன் அப்படி படைச்சிருக்கிறார். எம்டியா ஒரு மனுஷன் வாழவே முடியாது. ஒண்ணு தேவாவி இருக்கணும், இல்லைன்னா அசுத்தாவி இருக்கணும். ஆகையால் ஒரு பரிசுத்தமான ஒரு தேவனுடைய ஆவி பெற்றவன் ஆசீர்வதிக்கும் பொழுது ஆசீர்வதிக்கப்படுவானான். ஆனால் அசுத்த ஆவி உடையவனும் அவனுடைய வாயின் வார்த்தையில் சபிக்கப்படும் பொழுது அது நமக்கு சாபத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. Because they work together with satanic force. அவன் சாத்தானுடைய தந்திரங்களுக்கும் திட்டங்களுக்கும் இசைவாய் வேலை செய்கிறவராய் இருக்கிறார்கள். Men are agents of Satan to execute his missions among his people. மனிதர்கள் மத்தியிலே பிசாசானவன் தன்னுடைய ஊழியத்தை, தன்னுடைய ஸ்தோத்திரம் வேலையை நிறைவேற்றுவதற்கு மனிதர்களை ஏஜெண்டாக பயன்படுத்துகிறான். பிசாசு ஒரு டூப்ளிகேட், ஒரு என்ன சொல்றது, ஸ்தோத்திரம், அவனுக்கு ஒரிஜினாலிட்டி எதுவுமே கிடையாது. நீங்க ஊழியம் செய்கிற மாதிரி சாத்தானும் ஊழியம் செய்யறான். உங்களுக்கு தேவதூதர்கள் பணிவிடைக்காரர்கள் இருப்பதை போல அவனும் தனக்கு கீழே குட்டி சாத்தான்களை வைத்து பணிவிடைக்காரர்களை வைத்து காரியங்களை நடப்பித்துக் கொண்டு இருக்கிறான். இப்படி இருக்கையில் பிசாசானவன் மனிதர்களை அவன் ஏஜெண்டுகளாக பயன்படுத்துகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு ஜெபிக்கிற ஒரு சகோதரியோ ஒரு சகோதரனோ உங்க வீட்டுக்குள்ள வருவாங்கன்னு சொன்னா ஆவிக்குரிய சூழ்நிலை மாறுகிறது. ஆவிக்குரிய சூழ்நிலை மாறுகிறது. நீங்க ஜெபிக்கிறவர்களோடு அதிகமா பேசுனீங்க அப்படின்னா நீங்களும் அதிகமா ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. வசனத்தை அதிகமா வாசிக்கிறவங்களோடு நீங்க பழகுகிறவர்களா இருப்பீங்கன்னு சொன்னா நீங்களும் வசனத்தை அதிகமாக வாசிக்க ஆரம்பிப்பீங்க. தேவனை அதிகமாய் துதிக்கிற நல்ல பாடல் பாடி கர்த்தரை ஆராதிக்கிறவர்களோடு உங்களுக்கு ஐக்கியம் இருக்குமே ஆனால் சொன்னா நீங்களும் கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்பீங்க. ஊழியம் செய்கிறவர்களோடு உங்களுக்கு ஐக்கியம் இருக்குமே சொன்னால் நீங்களும் கர்த்தருக்காக ஆட்டோமேட்டிக்கா ஸ்தோத்திரம் தற்செயலாகவே கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிப்பீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதே போல தேவனுடைய ஆவி அல்லாதவர்களோடு நீங்க ஐக்கியமா இருப்பீர்கள் சொன்னால் அசுத்த ஆவினுடைய கிரியைகளும் உங்களுடைய குடும்பத்தில் சூழ்நிலை வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கணும். எதை செஞ்சாலும் வாய்க்கல, எதை செஞ்சாலும் தோல்வி, ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், ஸ்தோத்திரம் தசம பாகமும் சரியா கொடுத்து பார்த்துட்டேன், ஊழியமும் செய்கிறேன், எந்த ஒரு மாற்றம் இல்லை அப்படின்னு சொன்னா சர்ப்பத்தினுடைய பற்களினுடைய கிரியைகள் இன்னும் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதை முறியடிக்கும்படிக்குத்தான் லூக்கா 10வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், சர்ப்பத்தையும் அதனுடைய வல்லமையையும் மேற்கொள்ள அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேலி தேடி போட தேவையில்லை. உங்களுக்கு சுற்றி இருக்கிற மனிதர்களுக்குள்ளே அவன் தன்னுடைய வல்லமையை அவன் செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். ரோமர் நிருபம் 3வது அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 3:13 வாசிக்கும் பொழுது, ரோமர் 3:13 மற்ற யாரும் வாசிக்கலாமே. அவர்கள்
அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. போதும். The words of cursing equal to the power of grave. சில மனிதனுடைய வார்த்தைகள் பாதாள வல்லமைக்கு சமமாயிருக்கிறது. பாதாளத்துல என்ன இருக்கும்? கண்ணீர், பற்கடிப்பு, வேதனை, இதுதான் இருக்கும். சிலருடைய மனிதனுடைய நாவில என்ன இருக்கிறது? வார்த்தையில் என்ன இருக்கிறது? கண்ணீர், பற்கடிப்பு, வேதனை. ஸ்தோத்திரம். நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் அவன் சொன்ன என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது அவனுக்குள்ள இருந்து வருகிறது இல்லை, உங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணும்படிக்கு எழுப்பப்பட்ட ஆவிகளிடத்திலிருந்து வந்த வார்த்தைகள். இதை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த அதிகாரத்தை கொண்டு இதை ஜெயிக்கும் பொழுது கர்த்தர் எல்லா கட்டுகளிலிருந்தும் நம்மையும் குடும்பத்தையும் விடுவிப்பார். டெலிவரன்ஸ் ப்ரேயர் எல்லா நாளும் குடும்பத்தை நீங்க செய்யணும். ஆத்திரம் தோத்திரம் ஆமேன் வாக்குத்தத்த வசனங்களை போடா போட்டுட்டு வாக்குத்தத்த வசனம் சொல்லிட்டு போக. டெலிவரன்ஸ் ப்ரேயர்னு ஒன்று இருக்கு, பாதுகாப்பின் ஜெயன் ஒன்று இருக்கு. உங்க பிள்ளைகள் டெய்லி காலையில் எழும்பின உடனே தலையில கையை வச்சு இயேசு ரத்தத்துல மூடி நான் ஜெபிக்கிறேன். பாதுகாப்பின் ஜெபம் ஒரு சென்டென்ஸ் தான் சர்ப்பத்தின் சகல வல்லமைகளையும் அதமாக்கி போட வல்லமை உள்ளதாக இருக்கிறது. பிரைஸலா. வீட்டை பூட்டிட்டு நீங்க வெளியில போனீங்கன்னா ஜெபம் பண்ணி வாசல்ல இருந்து இயேசுவின் ரத்தத்தை என்னுடைய சம்பத்தை யாவையும் வேலையெடுத்து பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நீங்க போகணும். பிரைஸலா. இந்த அறிவு வேணும். ஆவியில நீங்க நடப்பீங்கன்னா ஆவி மாதிரி நீங்க ஆவிக்குரியவர்கள் நீங்க சிந்திப்பீங்க. கர்த்தர் இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்ம யாவர் மீதும் தேவன் மகத்தான திட்டத்தை வச்சிருக்கிறாரு, மேன்மையான ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு. நம்மை குறித்து தேவன் கொண்டு இருக்கிற தரிசனம் மிகவும் உயர்ந்தது. அதை எப்படியாக பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் சர்ப்பத்தின் வல்லமையை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தை நாம் பயன்படுத்தி தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு பெரிய ஊழியக்காரர், அவர் ஊழியத்தும் போது பல நாட்களாக கன்வென்ஷன் போயிட்டு வரும் பொழுது அவங்க வீட்டுல மூத்த பையன் மிகவும் மரணத்துக்கு எதுவான படுக்கையில தள்ளப்பட்டான். அந்த நாட்கள்ல போன்லாம் ஒண்ணும் இல்லை. மனைவிட்டு சொல்லிட்டு போயிட்டாரு, 5 நாட்கள் கூட்டம் முடிச்சுட்டான், நான் வருவேன் பார்த்துக்கொண்டு. வந்து பார்த்தா சாக கிடக்குறான் மூத்த மகன். வீட்டுல எல்லாரும் சூழ்ந்திருக்கிறாங்க, அழுகியும் கூக்குரலுமா இருக்கு. வந்து பார்த்தா வீடெல்லாம் கூட்டமா இருக்கு. உள்ள போய் பார்த்தா மூத்த குமாரன் படுக்கையில இருக்கிறான். உடனே அவர் என்ன சொன்னா தெரியுமா? காபிரியேல், நீ எங்க போன அப்படின்னு கேட்டாராம். நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. காபிரியேல் எங்க போன? கையை வச்சு ஜெபம் பண்ணாரு. மரண படுக்கையிலிருந்து மகனை ரச்சித்து ஜீவனை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தான் கையை வச்சு ஜெபம் பண்ணி இருக்கிற சாபத்தை முறிக்கணும். என் கூட 8th படிக்கிறேன். 8th படிக்கும் பொழுது தெரியாம அவன் பையன் நான் மிதிச்சிட்டேன். அவன் என் சட்டையை பிடிச்சிட்டான். எப்படி பையன் மிதிப்ப அப்படின்னா, ரே தெரியாம தான் முடிச்சேன் பையன், நீ என் லட்சுமியை மிதிச்சிட்ட அப்படின்னா. என்ன மிதிச்சிட்ட? லட்சுமியை மிதிச்சிட்டியா? சரி, எங்க வாக்குவாதம் வேற. நம்ம ஸ்கூல் டேஸ்ல எப்படி இருந்திருப்போம், உன் லட்சுமியை பார்ப்போம் நான் பார்க்குறேன் அப்படின்ட்டேன் நான். அவன் சொன்னான், அவன் எனக்கு சாபம் போட்டான், நீ படிக்கவே மாட்ட, உனக்கு படிப்பே வராது, நீ லட்சுமியை நீ மிதிச்சிட்ட. ஸ்தோத்திரம். இன்னும் நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க நினைக்கிற சாதாரண வார்த்தையா இருக்கலாம். இதை யார் சொல்ற? நீ படிக்க மாட்ட, நீ உருப்பட மாட்ட, நீ நல்லா இருக்க மாட்ட, உன் பிள்ளைகள்லாம் பிச்சை எடுத்து தான் அலையும், இப்படின்னு யார் சொல்லுவா? சர்ப்பத்தின் நாவு தான் சொல்லும். அவன் சொல்லலை.
அவனுக்குள்ள இருக்கிற சர்ப்பத்தின் ஆவி. பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, ஆவிக்குரிய யுத்தத்துல உங்க பிள்ளைங்க என்னென்ன சந்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அறிவு உங்களுக்கு வேணும். ஒன்றும் தெரியாது பாஸ்டர், நீங்க பேசுறது பாதி எனக்கு புரியல அப்படின்னு நீங்க சொல்றீங்க இருக்கீங்கன்னா, ஒன்னே ஒன்று செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே இயேசுவின் ரத்தத்தில் மூடி மறைத்து உங்க பிள்ளைகளை தலையில வச்சு ஜெபம் அனுப்புங்க. உலகத்துல எவ்வளவு வல்லமை உள்ள சர்ப்பத்தின் நாவின் அதிகாரம் செயல்பட்டாலும் அது உனக்கு வாய்க்காதே போகும். அல்லேலூயா. நாவில் அதிகாரம் உண்டு. ஆகையால் தேவனுடைய ஜனமே, இந்த உலகத்தில் நாவின் அதிகாரத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒரு மனுஷனை எதிர்த்து நிற்கவே முடியாது, ஒரு சர்ப்பத்தின் ஆவியிலும் எதிர்த்து நிற்கவே முடியாது. Because they are equal to the power of grave. சங்கீதம் 58:4 வாசிக்கிற பொழுது, சங்கீதம் 58:4 வாசிக்கும் பொழுது வாசிங்க. சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. Be careful when they speak. When somebody speak against you, அதை சாதாரண எடுத்துக்காதீங்க. அந்த இடத்துல இயேசுவின் நாமத்துல கேன்சல் பண்றேன்னு சொல்லிட்டு போங்க. டாக்டர் சொல்லுவாங்க, வந்துட்டேன்னா டாக்டர் சொல்லுவாங்க, இது இப்படியா, இயேசு நாமத்தில் கேன்சல் பண்றேன்னு சொல்லிட்டு வாங்க. ஆஸ்பத்திரி வாசல்ல இயேசுவின் நாமத்தில் இதை நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீட்டுக்கு வாங்க. வீட்டோடு இழுத்துட்டு வராது, தூக்கிட்டு வராதீங்க, வண்டி போட்டு அள்ளிட்டு வராதீங்க. யாருடைய வார்த்தைய? அவிசுவாசமான உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு எதிர்மறையான வார்த்தைகளை எங்க இருந்து வீட்டுக்கு வந்துட்டு நீங்க இழுத்துட்டு வராதீங்க. அங்கேயே இயேசுவின் நாமத்துல கேன்சல் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு வாங்க. ஹல்லேலூயா. டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, நல்லது சொல்ற மாதிரி இருக்கும், ஆனா அவங்க வார்த்தை கேட்ட உடனே இருதயமெல்லாம் கலக்கத்துல போயிடும். நல்ல ஆலோசனை சொல்றேன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கிறீங்க? நல்ல ஆலோசனைங்க பேர்ல நம்மளுடைய சமாதானத்தை கெடுத்துருவாங்க. அவங்க வார்த்தை நல்ல ஆலோசனை, ஆனா அவங்க இருதயம் எதற்கு ஒப்பா இருக்கிறது? சர்ப்பத்தினுடைய விஷத்திற்கு ஒப்பா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர்களை நீங்க ஜெயம் எடுத்து நீங்க பழகணும், நீங்க சொல்லித்தான் ஆகணும், அறிக்கை பண்ணி தான் ஆகணும். ஸ்தோத்திரம். அப்பொழுது அதனுடைய வல்லமையிலிருந்து உங்களை தப்பித்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். புலம்பில் புஸ்தகம். சரி, அது வேண்டாம், அடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 57:4 வாசிங்க. சங்கீதம் 57:4. அவருடைய பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவங்களுடைய நாவு கருக்கான பட்டயம் போல் இருக்கிறது. இவங்க எங்க இருக்கிறாங்க? நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். My soul is among the lions. என் வாழ்க்கை, என் ஜீவன், என்னுடைய ஆத்துமா சிங்கங்களின் மத்தியிலே இருக்கிறது. ஸ்தோத்திரம். அவங்களுடைய வார்த்தைகள், அவங்களுடைய நாவு எப்படி இருக்கிறதுன்னு சொன்னா, கூர்மையான ஈட்டி போல இருக்கு, கருக்கலான பட்டயம் போல இருக்கிறது. பட்டயம் யாருக்காவது சகாயம் பண்ணுமா? ஈட்டி யாருக்காவது சகாயம் பண்ணுமா? ஒருபோதும் பண்ணாது. நீதிமொழி புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கரின் இரக்கமும் கொடுமையே. இன்னொரு விதத்துல சொல்லமானால், துன்மார்க்கனுடைய ஆசீர்வாதமும் சாபமே. ஒரு மனிதனை யார் ஆசீர்வதிக்க முடியும்னா, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டுதான் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்க முடியும்.
கர்த்தருடைய ஐஸ்வர்யமே அதனோட துன்மார்க்க நிறைய பேர் ஸ்தோத்திரம். அரசியல் தலைவர்களுக்கு அவன் வேஷிக்கலனா இருப்பான், கொலைக்காரனா இருப்பான், பொய் பித்தலாட்டக்காரனா இருப்பான். ஸ்தோத்திரம். அரசியல்வாதிகள் முக்கியத்துவம் கொடுக்குறது இப்போலதான். அதுவும் பெந்தெகோஸ்தே ஐக்கியத்துல அரசியல்வாதிகள் புல்பேட்டில் விடுற அளவுக்கு சர்ப்பத்தினுடைய பற்களுடைய விஷயங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. பெந்தெகோஸ்தே மாநாடுன்னு நடத்திட்டு இருக்கிறான். அந்த நாட்கள்ல பரிசுத்தவான்கள் தான் இருப்பான். கிருபாசன சபையில ஜெனரல் கன்வென்ஷன் காஞ்சிரங்கோடுல நான் அட்டன் பண்ணேன். அந்த நாட்கள்ல ஸ்தோத்திரம் ஒரு நிறைய வருஷங்கள் இருக்கும். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற ஒருத்தர் வேலை தான் ட்ரெஸ் சரியில்லைன்னு சொல்லி தலைமை போதகர் கீழே இறங்கி போன்னு சொல்லிட்டார். நீ வாசித்து நடத்தணும்னு அவசியமே இல்லை. பெந்தெகோஸ்தே ஊழியங்களுக்கு சொல்றேன். இப்போ பெந்தெகோஸ்தே மாநாடு நடக்குது. பேசுறது யாரு தெரியுமா? அரசியல் தலைவர்கள். இவர்களை கொண்டு யாரும் ஆசீர்வாதம் பெற முடியாது. கர்த்தருடைய நாமத்தை யார் உங்களை ஆசீர்வாதிக்கணும்? அவன் ஒரு பிச்சைக்காரனா கூட இருக்கலாம், ஒரு தரித்திரனா இருக்கலாம், ஒரு பரதேசியா இருக்கலாம், ஏழ்மையா இருக்கலாம். உங்க சபையில நம் மத்தியில ஒரு ஜெபிக்கிற தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிற ஒரு எளிமையை கொண்டு உன்னை ரட்சிக்கவும், உன்னை பாதுகாக்கவும், உன்னை வர்த்திக்க பண்ணவும், உன்னை ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறாய் அன்றி துன்மார்க்கனை கொண்டு அல்லவே அல்ல. ஸ்தோத்திரம். உங்க சிந்தனைகளை நல்ல ஜெபிக்கிறவங்களை கனம் பண்ணுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஊழியம் செய்கிறவங்களை கனம் பண்ணுங்க. குறைகள் இருக்கலாம், ஊழியம் செய்யறாங்களா கனம் பண்ணு, கண்ணை மூடி கனம் பண்ணுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆனா அப்படி இல்லை. அநேக சமயங்கள்ல துன்மார்க்கரை தான் கனம் பண்ணுகிற உலகத்துல ஏவன் இப்போ சபைகள் மாறிவிட்டது பார்க்கும் பொழுது அகைய வேதனைக்குரியதா இருக்கிறது. அண்ணா காய்பாவுக்கு ஓகே அப்படின்னு இயேசு சொல்லியிருந்தாருன்னா கிறிஸ்தவம் இதை விட அதிகமா வளர்ந்துருக்கும். தெரியுமா உங்களுக்கு? இயேசு பிரசங்கம் பண்ணுகிற மேடையில அண்ணா காய்பாவும் பக்கத்துல உட்கார வச்சிருந்தா அப்பவே இயேசு ஒரு பெரிய அரசியல் தலைவராக இருப்பாரு. ரோம ராஜ்யத்தையே அவர் சாப்பிட்டு இருப்பாரு. அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. ரோம ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிப்பதற்கு யூதர்களுக்கு ஒப்பந்தத்திற்கு சம்மதித்த காரணம் he was a threat to their rule. ரோம ராஜ்யத்திற்கு இயேசு கிறிஸ்து அவர் ஒரு த்ரெட்டா இருந்தாரு. அண்ணா காய்வா பார்த்து இயேசு என்ன சொன்னாரு? நரின்னு சொன்னார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. அந்த நரிகளுக்கு போய் சொல்லுங்க. சில ஊழியர்கள் பேசுறதெல்லாம் வலைதளங்கள் இருக்குது. காலம் மாறிடுச்சு. அரசியலுக்குள்ள வந்தா தான் சபையை பாதுகாக்கணும். தேவருடைய சுவிசேஷமே ஒன்னிடத்துல இல்ல. இக்காலத்தில் ராஜ்யத்தை அமைப்பேன்னு கேட்கும் பொழுது கர்த்தருடைய பதில் எப்படி இருந்துச்சு? இப்ப நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம்? சபையை எப்படியாகிலும் நம்முடைய கூட்டு முயற்சியில அரசியலுக்குள்ள எப்படியாலும் சபையை பாதுகாக்கிற யூத ராஜசிங்க ஒருத்தர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துல சபைக்கு விரோதமாய் எத்தனை வல்லமை உள்ள அதிகாரங்களுக்கு மேலாய் அவர் தமது ராஜ்யத்தை அவர் ஆட்சி செய்கிறவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நீங்க சபையை பாதுகாக்க வேண்டாம். உங்களுக்கு இருக்கிற அக்கறை விட ரத்தத்தை கொடுத்த இயேசுவுக்கு உண்டு. அவர் பாதுகாப்பார், அவர் நடத்துவார். இரும்பு திரை என்கிற நாடுகளிலும் தேவன் தமது சபையை அவர் போஷித்து பராமரித்து வரத்து கொண்டுதான் வருகிறார். ஹல்லேலூயா. ஆகையால் மனுஷனுடைய நாவின் வார்த்தைகள் துன்மார்க்கமானது,
பாய்சன், சர்ப்பத்தினுடைய ஸ்தோத்திரம், சாபத்திற்கும் சர்ப்பத்தினுடைய நாவில் இருக்கிற அந்த பாய்சனுக்கு, விஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆகையால் மனுஷனுடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்க தேடி அலையாதீங்க. கொடுத்தா நல்லது, நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க, வாங்கிக்கோங்க. ஆனா உங்களுடைய நோக்கமும் உங்களுடைய பார்வையும் அவங்க மேல் இருக்கக்கூடாது. சர்ப்பத்தினுடைய வல்லமை ஜெயிக்க கொடுத்ததற்கு அதிகாரம் கொடுத்த இயேசு மேல வைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 91:13 வாசிக்கும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க? சங்கீதம் 91:13, சிங்கத்தின் மேலும் வீரியன் பாம்பு மேலும் நடந்து you will tread upon, கொடிய பயமுறுத்துகிற கொக்கரிக்கிற கோலியாத்தினுடைய வார்த்தையை தேவன் இளம் வயதான தாவீதினுடைய காலின் கீழ் கொண்டு வந்து வைத்தார். கோலியாத் விழுந்த உடனே தாவீது என்ன செஞ்சான்? பட்டயத்தை எடுத்து யார் தலை வெட்டினான்? கோலியாத் தலை வெட்டி. வேத ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்க? அவனுக்கு கிட்டத்தட்ட 18 வயது தான் இருக்கும். ஒரு சிறுவன் தான், யுத்தத்திற்கு போகக்கூடிய வயது இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா அவன் சகோதரர்களோடு யுத்தத்துக்கு ஜாயின் பண்ணியிருப்பான். யுத்தத்திற்கு போகக்கூடிய யுத்த வீரர்களுடைய வயது அவனுக்கு இன்னும் வரல. அதனால அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான், சகோதரனை பார்க்க வந்தான். இப்ப என்ன செய்யறான்? கோலியாத்தை பார்க்கறான், வெட்டுறான். எப்படி வெட்டியிருப்பான்? கோலியாத்தினுடைய நெஞ்சு மேல ஏறி நின்று அவன் கழுத்துல வெட்டியிருப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சர்ப்பத்தினுடைய வல்லமையை கர்த்தர் அவரை விசுவாசிக்கிறவனுடைய காலின் கீழ் கொண்டு வந்து வைக்கிறார். அவனுடைய கொக்கரிப்பின் வார்த்தையை தேவனாகிய கர்த்தர் தாவீதின் பாதத்துக்கு கீழே கொண்டு வைத்தார். ஒருவேளை என்னுடைய கற்பனை இப்படி போகும் என்று சொன்னால் அவன் சங்கிலியே மீச்சிருப்பான். நம்ம ஊர் பாஷையில சொன்ன போனா, என்ன பேச்சுன்னு நீ. ஹல்லேலூயா. நிறைய பேர் பயந்துட்டு இருக்கீங்க. எங்க அம்மா இப்படி பேசி அனுப்புனாங்க, எங்க அப்பா இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாரு. நீங்க நினைக்கும் போதெல்லாம் அது உங்க வாழ்க்கையில கிரி செஞ்சுக்கிட்டே இருக்கும். இயேசுவின் நாமத்தில் அதை என்னை விட்டு, என் சந்ததி விட்டு பிடுங்கி போறேன்னு என்னைக்கு சொல்லி முற்றுப்புள்ளி வைக்கிறீங்களோ அப்போ இருந்துதான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்துனுடைய வார்த்தைகளும் சர்ப்பத்தினுடைய வல்லமைகள் இல்பொருள் ஆக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2வது அதிகாரம் வாசிப்போம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனம். 2 ராஜாக்கள் 2:23. பெத்தேலுக்கு ஏலியா போறான். போகும்பொழுது பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் பட்டணத்தில் வந்து அவனை பார்த்து, மொட்டைத்தலையா வேறிப்போ, மொட்டைத்தலையா ஆசிங்க, அவர்களை பார்த்து கர்த்தருடைய நாமத்திலே அவர்கள் இட்ட சாபத்தையே அவன் சபித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சபித்தான். அப்பொழுது வந்து 42 பிள்ளைகளையும் பீறி போட்டது. Sometimes your subordinates will speak against you. உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்கள் அல்லது உங்களுக்கும் பலவீனமானவர்கள், நம்ம விட பலவான் யாராவது பேசினாங்கன்னா நம்ம பெருசா எடுத்துக்க மாட்டோம். ரோட்ல வண்டியை ஓட்டுறீங்கல்ல, லாரிக்காரன் பஸ்ஸுக்காரன் ஏறி வந்தா நமக்கு டென்ஷன் ஆகாது. ஒரு சைக்கிள்காரன் நம்மளை ஏறி போனான்னா நமக்கு வர்ற கோபம் இருக்கே. சப்பார்டினேட்ஸ், நம்மிலும் பலவீனமானவர்கள். ஒரு ஊழியக்காரர் வந்து ரட்சிக்கப்பட்டார். என்னை விட இவ்வளவு ஹைட் இருப்பார், சரியான உடம்பு. எங்க ஊர் பக்கத்தை ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறார். பயங்கர ரவுடியா இருந்து ரட்சிக்கப்பட்டார். பைபிளை வச்சுட்டு மனைவியை ஊழித்து போயிருக்கிறாங்க. ஒருத்தன் குடியாரன், குடிச்சிட்டு வந்து கெட்ட வார்த்தையா பேசுறான். அவர் என்கிட்ட வந்து சொன்னாரு,
இதை நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவன் பேசியிருந்தான்னா துண்டை துவைச்ச மாதிரி துவைச்சி கொடியில காய போட்டிருப்பேன். சில வார்த்தை சிலர் உங்களுடைய சோத்திர சாப வார்த்தைகள் உங்களுக்கு விரோதமா பேசுறவங்களை சில உங்களுக்கு விரோதமா பேசுறவங்க உங்களுடைய சப்பார்டினேட்டா இருப்பாங்க, பலவீனரா இருப்பாங்க. ஸ்தோத்திரம். பிசாசு அப்படியும் வருவான். அவர்களையும் மேற்கொள்ளத்தக்கதான அதிகாரத்தை பயன்படுத்தி சாபத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை நீங்க பெற்றிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எலியா யாரு? சிறு பிள்ளைங்களை பட்டணத்துல கேலி பேசுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவர்களிட்ட சாபத்துக்கு விரோதமா ஈவன் அவர்களை சபித்தான். சாபத்தையும் இல்பொருளாக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சுருக்கமாய் சொல்லி போகிறேன். ஸ்தோத்திரம். யோபு 2:9 வாசிக்கும் பொழுது அவனுடைய வீட்டாராகிய ஸ்தோத்திரம் மனைவி சபிக்கிறாள். Your close blood relatives will throw curses upon you. ஸ்தோத்திரம். அதில் நீங்க ஜெயிக்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருக்கிறது, நான் சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 65:25 வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 65:25. ஓனாயும் மேயும் பரிசுத்த பர்வதத்தில் சாபத்தீடானவைகளையும் சர்ப்பத்தினுடைய பற்களுக்கு சமமாயிருக்கிற மனிதனுடைய நாவின் வார்த்தைகளையும் அவனுடைய இருதயத்தின் துர்மார்க்கமான சிந்தனைகளையும் நமக்கு விரோதமாய் எய்யப்படுகிறதான அக்னி ஆஸ்திரங்களையும் நமக்கு விரோதமாய் எழுப்பப்படுகிறதான உயரமான கோட்டைகளையும் நமக்கு விரோதமாய் இருக்கிறதான அந்தகாரத்தின் வல்லமைகளையும் முறியடிக்கிற தேவன் வைத்திருக்கிற ஒரே ஒரு ஸ்தலம் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம். அங்க எப்படி இருக்கும்? அந்த வசனத்தை வாசிங்க. ஓனா எப்படி இருக்கும்? ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கும். அப்புறம் சிங்கம் மாடு மாதிரி கிடக்கும். சர்ப்பம் வல்லமை இழந்து கிடக்கும். அவைகள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க வேலை செய்கிற ஸ்தலத்தை நீங்க தான் ஆளுகை செய்யணும். உங்க வார்த்தை தான் ஆளுகை செய்யணும். ஏன்னா உங்க வார்த்தையில தேவன் வல்லமை வச்சிருக்கிறார். உங்க வார்த்தையில கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இதை நான் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு இடம் அப்படி என்னன்னா அவருடைய பரிசுத்த பர்வதம், தேவ சமூகம். ஹல்லேலூயா. The regular visitation of his presence உங்க வாழ்க்கையில இருக்குமே ஆனால் சர்ப்பத்தினுடைய நாவின் அதிகாரம் உங்களுடைய எல்லைகளிலேயே அது கிரியை செய்யாது. எல்லைகள்னு சொன்னா நீங்க எங்க நிக்கிறீங்களோ உங்களுடைய பாதம் படுகிற எல்லா இடங்களிலும் சர்ப்பம் தன்னுடைய வல்லமையை இழக்கும். அவனுடைய நாவின் அதிகாரம் தன் வல்லமையை இழக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையால் பரிசுத்த பர்வதத்தை ஏறுகிற அனுபவம் உங்களுக்கு வேண்டும். குடும்பமாய் நீங்க பரிசுத்த பர்வதத்தில் சேவிக்கிற பிள்ளைகளை தேவ பிரசன்னத்தை உணர்கிறவர்களாய். அதுக்கு தான் அடிக்கடி நான் சொல்வது உண்டு, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. புருஷனை பொண்டாடி சண்டையா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பக்கம் இந்த பக்கம் மூஞ்சை திருப்பிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, குடும்ப ஜெபம் பண்ணிட்டு படுங்க. பிள்ளைக்கு மேல கோபம் இருந்தாலும் பரவாயில்ல, குடும்ப ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஸ்தோத்திரம். சில நேரங்களில் ஒத்துழைக்காது, உண்மைதான். ஆனாலும் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் குடும்பமாய் தேவ பர்வதத்துல நீங்க ஏறி நிற்கிற குடும்பமாய் இருப்பேன் சொன்னால் சர்ப்பத்தின் நாவின் அதிகாரம் உங்களை விட்டு எடுபட்டு போகும். பிரைஸ் தி லார்ட். தேவ பர்வதமே அன்றி நமக்கு வேறு ஒரு பாதுகாப்பு இல்லை. கடைசியாக ஒரு பகுதியை வாசித்து நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். புலம்பல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 60 66 வரை நீங்க வீட்டில் போய் நீங்க வாசித்து பாருங்க. புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 60 நான் வாசிக்கிறேன். அவர்களுடைய எல்லா குரோதத்தையும், சர்ப்பத்தின் நாவு உடையவர்களுடைய எல்லா குரோதத்தையும், அவர்கள் எனக்கு விரோதமாக நினைத்த எல்லா நினைவுகளையும் கண்டீர். 61 கர்த்தாவே அவர்கள் நிந்திக்கும் நிந்தையையும்
அவர்கள் எனக்கு விரோதமாய் நினைத்த எல்லா நினைவுகளையும், 62வது வசனம், எனக்கு விரோதமாய் எழும்பினவர்களின் வாய்மொழிகளையும், அவர்கள் நாள் முழுவதும் எனக்கு விரோதமாய் யோசிக்கும் யோசனைகளையும் கண்டீர். அவர்கள் உட்கார்ந்திருப்பதையும் அவர்கள் எழுந்திருப்பதையும் நோக்கி பாரும். நான் அவர்களுடைய பாடலானேன். சபிப்பதே, நிந்தைக்குள்ளாக்குவதே, நம்மை அவமானப்படுத்துவதே அவர்களுடைய பாடல், அவர்களது இனிமை. 64வது வசனம், கர்த்தாவே அவர்கள் கைகள் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக அவர்களுக்கு பலனளிப்பீர், அவர்களுக்கு இருதய வேதனையை கொடுப்பீர், உம்முடைய சாபம் அவர்கள் மேல் இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. தேவனுடைய வல்லமையை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்ங்கிறத கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பகுதியில் சொல்லியிருக்கிறார். தேவனுடைய வல்லமையை அடிக்கடி சொல்லுவது உண்டு. ஆவிக்குரிய யுத்தம் இது. ஆவிக்குரிய யுத்தத்துல நீங்க ஆவிக்குரிய ஆயுதத்தை வைத்துதான் நீங்க யுத்தம் பண்ணணும். ஆவிக்குரிய ஆயுதம் இல்லாம நீங்க யுத்தம் பண்ண முடியாது, யுத்தத்தில் நிற்க முடியாது. அது புத்தியீனமான காரியம். ஆகையால் சமயம் வாய்க்கும் போதெல்லாம் தேவனுடைய பர்வதத்தில் நிற்கும் பொழுது கர்த்தர் தமது ஆவியின் பட்டயத்தினாலும் ஆவிக்குரிய ஆயுதங்களினாலும் உங்களை அலங்கரித்துக் கொண்டே இருப்பார். நீங்க சும்மா இருப்பீங்க, நீங்க சும்மா இருப்பீங்க. உங்க வெப்பன் உங்களுக்கு யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். உங்க விசுவாசம் உங்களுக்காக யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்க ஜெப நேரம், ஜெப வேலை உங்களுக்காக யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும். காலையில் ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு தான் நீங்க வெளியில போறீங்க. உலக பிரச்சனைங்க, போராட்டங்கள், சவால்கள், உங்க டென்ஷன்ல நீங்க ஸ்தோத்திரம் எவ்வளவு பிஸியா நீங்க இருந்தாலும் நீங்க காலை நேரத்தில் தேவனுடைய பர்வதத்தில் செலவு பண்ண அந்த ஜெபத்தினால் பெற்ற பலன் உங்களுக்காக யுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். காலையில படுக்கை, சாயங்காலம், மாலையில, இரவுல நீங்கள் படுக்கைக்கு வர்ற வரைக்கும் அந்த ஜெபத்தினால் பெற்ற அந்த பலன் உங்களுக்காய் ஒரு பெரிய யுத்தத்தை நடப்பித்துக் கொண்டே இருக்கும். ஆகையால் தேவனுடைய பர்வதத்தை நாடுகிறவர்களுக்கு சர்ப்பத்தின் நாவில் இருக்கிற அதிகாரத்தின் மீது வல்லமையை ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. 66 வசனம் சொல்லும் பொழுது, கோபமாய் அவர்களை பின்தொடர்ந்து கர்த்தருடைய வானங்களின் கீழ் இராதபடிக்கு அவர்களை அழித்து விடுவீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ வாசிங்க முதல் வசனத்தை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 19வது வசனம். நான் இதோ சர்ப்பங்களையும் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். எல்லாம் எழுந்து நிற்போமா? ஷபா ரக்காந்த ராத்திரதி. 2 நிமிஷம் சர்ப்பத்தையும் அதனுடைய வல்லமைகளையும் மேற்கொள்ள அதிகாரத்தை இன்னைக்கு யாராயிலும் அதை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நீங்க வெளியிலே போகக்கூடாது. எல்லாரும் தேவன் கொடுத்திருக்கிறதான இந்த வல்லமை பெற்றுக்கொண்டவர்களாய் நீங்கள் கடாக்களை போல நடந்து போகும் பொழுது உங்களுக்கு விரோதமாக விதைக்கப்படுகிற நிந்தையானாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக எழுப்பப்படுகிற அவதூறா இருந்தாலும் சரி, அநீதியான காரியமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாய் காரணம் இல்லாமல் இருக்கிற சாபமாய் இருந்தாலும் சரி, அது உங்களிடத்தில் தங்காதபடி கர்த்தர் முழுவதியாய் ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை இந்த வேளையில கர்த்தர் நம்மிடத்தில் தருவாராக. எல்லாரும் ஒருமனப்பட்டு சத்தியத்தை வைத்து எல்லாரும் சத்தியத்தை வைத்து ஜெபிங்க. ஷபா ராக்காந்தா ராத் ரெதினமா. சர்ப்பத்தையும் அதன் அதிகாரத்தையும் என்னையும் என்னை குடும்பத்தையும் விட்டு யாதமாக்கி போகும்படிக்கு எப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். ரத்த கோட்டைக்குள்ள மூடி நான் ஜெபிக்கிறேன். ரிபரகத ராதா ரக தரமா எங்களுடைய எல்லைகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிற சர்ப்பத்தினுடைய பற்களின் விஷயத்துக்கு ஒப்பான மனுஷனுடைய ஈவில் டிசையர்ஸ், துர்க்கிரியைகள், துர் ஆலோசனைகள், துர் ஆசைகளை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது செயலிழந்து போவதாக, இப்பொழுது இல்பொருள் ஆவதாக. எல்லாரும் ஜெபிங்க 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 ஜெபிங்க. நம்முடைய சந்ததி மீது விதிக்கப்பட்ட சாபத்திடான காரியத்தை இப்பொழுதே அறுப்புண்டு போகும்படி
கர்த்தர் யுத்தம் பண்ணுவாராக, கர்த்தர் யுத்தம் பண்ணுவாராக, கர்த்தர் யுத்தம் பண்ணுவாராக, கர்த்தர் யுத்தம் பண்ணுவாராக. ஷபரகதராதராகதா தினமே ரிகதராதரா தினதியானமா. சரீரத்தில் ஈடப்பட்ட சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நிர்மலமாக்கப்பட்டு போவதாக. குடும்பத்துக்கு விரோதமாக ஈடப்பட்டு சர்ப்பத்தின் நாவின் அதிகாரத்தை இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்குகிறோம். ஜபா ரகா தரா கதா ரிகா தினி மரா காந்தரா ரிப ரகா திரி தினமா ரிபர கதியாலபா. நீங்க வேலை செய்கிற ஸ்தலத்தில் உனக்கு விரோதமாய் எழுப்பப்பட்டிருக்கிற கோரிக்கைகள், உனக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிற விடுப்புகள், உனக்கு விரோதமாய் எழுப்பப்பட்டிருக்கிற சோத்திர சட்ட திட்டங்களை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் we cancel it in the name of the Lord. We cancel it in the name of the Lord. ஜெபிங்க 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 ஜெபிங்க. உன்னுடைய ப்ரமோஷனுக்கு தடையாயிருக்கிற சர்ப்பத்தின் நாவே இப்பொழுது உன்னை கடிந்து கொள்கிறோம். ஜனத்தினுடைய ப்ரமோஷனுக்கு விரோதமாக எழும்பிருக்கிற சர்ப்பத்தின் நாவின் அதிகாரத்தை இப்பொழுது நாங்கள் இயேசுவின் நாமத்தில், கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்கிறோம், கடிந்து கொள்கிறோம். மரகதா தகா தினே மா ரிகதரா திரே தீலபா ஷக்கந்தரா. ஜெபிங்க 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 ஜெபிங்க. விடுதலை 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 விடுதலை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெபிங்க சகோதரர்களாம், ஜெபிங்க. கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டி ஆவியில ஜெபிங்க. இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம், மாம்சத்துக்குரிய யுத்தம் அல்ல, ஆவிக்குரிய யுத்தம். ஓரபா ஷகதரா தினமரா கந்த ராத்திர தினமா. நமக்கு யுத்தம் உண்டு, ரத்தத்தோடு அல்ல, மாம்சத்தோடு அல்ல, வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத சேனைகளை கிரியை செய்து கொண்டிருக்கிற சர்ப்பத்தின் நாவு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரக்கந்த ராத்திரி தினமு ஷகதரா தினமேரே கெந்தரே. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில், இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில், இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில். ஆமென் 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 ஆமென். சர்ப்பத்தையும் அதனுடைய வல்லமையும் மேற்கொள்ளத்தக்கதன் அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்தபடியால் கர்த்தரை சோதரிப்போம், கர்த்தரை சோதரிப்போம், கர்த்தரை சோதரிப்போம். விடுதலை உண்டு இயேசு நாமத்தில், விடுதலை உண்டு இயேசு நாமத்தில், விடுதலை உண்டு இப்பொழுது உண்டு இயேசு நாமத்தில், விடுதலை உண்டு இயேசு நாமத்தில், விடுதலை உண்டு இயேசு நாமத்தில், விடுதலை உண்டு இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில் விடுதலை உண்டு இயேசு நாமத்தில், விடுதலை உண்டு இயேசு நாமத்தில், விடுதலை உண்டு இப்பொழுது உண்டு இயேசு நாமத்தில். தோல்விகள் மாறும் இயேசு நாமத்தில், தோல்விகள் மாறும் இயேசு நாமத்தில், தோல்விகள் மாறும் இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில். பலவீனம் நீங்கும் இயேசு நாமத்தில், பலவீனம் நீங்கும் இயேசு நாமத்தில், பலவீனம் நீங்கும் இயேசு நாமத்தில், இயேசு. வியாதிகள் நீங்கும், வியாதிகள் நீங்கும் இயேசு நாமத்தில், வியாதிகள் நீங்கும் இயேசு நாமத்தில், வியாதிகள் நீங்கும் இயேசு நாமத்தில். மாரக்காந்தானா தேரே. விடுதலை உண்டு இலவசமா, விடுதலை உண்டு நிச்சயமா, விடுதலை உண்டு இப்பொழுது உண்டு இயேசு நாமத்தில்,
விடுதலை உண்டு இலவசமாய், விடுதலை உண்டு நிச்சயமாய், விடுதலை உண்டு இப்பொழுது உண்டு. ஆமென் 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 ஆமென். விடுதலை உண்டு இயேசு நாமத்தில். சொல்லுங்க ஆமே. விடுதலை மரகதனா தெரேகே தெரே தெரே மரகதனா தெரே நரகதனா தெரே ஷரகதனா மனா தெரேகே தெனே தெரே ரமனா ரகதனா தெரே தெரே தெரே. ஓ இயேசு நாமத்தில் விடுதலை உண்டு, இயேசு நாமத்தில் விடுதலை உண்டு, இயேசு நாமத்தில் விடுதலை உண்டு இப்பொழுது உண்டு இயேசு. ஆமே. விடுதலை உண்டு மரகதே விடுதலை உண்டு இயேசு நாம். ஆமே. விடுதலை உண்டு இப்பொழுது உண்டு. கரைகளை தட்டி கர்த்தர் கொடுத்த சகல விடுதலைக்காக, சாபத்திலிருந்து விடுதலைக்காக, வியாதியிலிருந்து விடுதலைக்காக, மரப வழியாய் கடந்து போகிற வியாதியிலிருந்து விடுதலைக்காக, பாவத்திலிருந்து விடுதலைக்காக, அக்கிரமங்களிலிருந்து விடுதலைக்காக, வேதனையிலிருந்து விடுதலைக்காக, பொட்டரியை போல கிரியை செய்கிற மனிதனுடைய வடிவை வாழ்க்கையை போய் கெடுக்கிற பொட்டரியை போல சகல சர்ப்பத்தின் வல்லமைகளை கர்த்தருடைய நாமத்திலே நாங்கள் ஜெயத்தெடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். பரலோக பிதாவே, உடைய பரிசுத்த வல்லமையுள்ள நாமத்திற்காக ஸ்தோத்திரம். சர்ப்பங்களையும் அதனுடைய சகல நாவின் வல்லமைகளையும் ஜெயிக்க கர்த்தர் முது பிள்ளைகளுக்கு கொடுத்த அதிகாரத்திற்காக ஸ்தோத்திரம். முது பிள்ளைகளை வாயின் வார்த்தைகள் வல்லமை உள்ளதாய் இருப்பதாக, சகல எகிப்தியருடைய பாம்புகளை விழுங்கத்தக்கதான வல்லமை உள்ள வார்த்தை உள்ளவர்களாய், வசனம் உள்ளவர்களாய், அபிஷேகம் உள்ளவர்களாய், அனல் உள்ளவர்களாய் கர்த்தரின் மாற்றினபடியாய் துதிக்கிறோம். கடந்து போகிற எல்லா பாதைகளிலும் தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும். பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுப்பப்படுகிற எல்லா நாவின் அதிகாரத்தை தங்களுடைய கால் கீழ்ப்படுத்தத்தக்கதான அதிகாரத்தினை கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். பிரயாணங்களை பிசாசு வைத்திருக்கிறதான எல்லா தீய திட்டங்களை பாதப்படி ஆக்கும்படிக்கு கொடுத்த வல்லமையுள்ள நாமத்திற்காக ஸ்தோத்திரம். சரீரத்தின் பலவீனங்களை மேற்கொள்ளத்தக்கதான கர்த்தர் கொடுத்த மேன்மையான வல்லமையுள்ள நாமத்திற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்திற்கு, மேன்மைக்கு, செழிப்புக்கு தடையாயிருக்கிற எல்லா சாபத்திலான காரியங்களை மீது அதிகாரத்தை கர்த்தர் தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். வருகிற வாரம் முழுவதும் கிருபை சூழ்ந்து நடத்தட்டும் ஆண்டவரே. புது பிள்ளைகள் ஆண்டவரே சகல வல்லமைகள் மீதும் மேற்கொள்ளத்தக்கதான தேவனுடைய நாமத்தை எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய தைரியத்தை தாருங்க, விசுவாசத்தை தாருங்க, நம்பிக்கையை தாருங்க. புது வசனத்தின் பேரில் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒவ்வொரு ஜெயமுள்ளவர்களாய் விளங்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பாதைகளை நெய்யாய் பொழிய பண்ணுகிற தேவன், கரடு முரடானவைகளை ஆண்டவரே செம்மையாய் மாற்றி தருகிற தேவன், மேடுகளை சமமாக்குகிற தேவன், பள்ளத்தாக்குகளை எங்களுக்கு பாதைகளை உண்டு பண்ணி கொடுக்கிற கர்த்தர், புது பிள்ளைகள் கடந்து போகிற வருகிற வாரம் முழுவதும் கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும் அப்பா, தயவு இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா மை துதிக்கிறோம். மனுஷ தயவினாலும், அதிகாரிகள் தயவினாலும், உறவினர்கள் தயவினாலும், குடும்பத்தார் தயவினாலும் புது பிள்ளைகள் இடைக்கட்டி இருப்பார்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. மன விருப்பத்தின்படி செய்தவர்களும் ஜெபத்தை விண்ணப்பத்தை கேட்டவர்கள் வீராக பெரிய காரியங்களை செய்யும். இந்த வாரம் முழுவதும் இருக்கிற கூட்டங்களை கர்த்தரை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும், பெரிய ஜெயத்தை கட்டளையிடுவீராக. தாழ்த்துகிறோம், துதிக்க நமக்கு உமக்கே செலுத்துகிறோம். இயேசுங்கிற வல்லமையில் நாமத்தை ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பினை ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகிறது இருப்பதாக. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து ஜெயமாய் நடத்துவாராக. ஆமென், ஆமென்.